திருப்பூர் ரோட்டரி சங்கம் மற்றும் ஃப்ரண்ட்லைன் பள்ளிகள் இணைந்து திருப்பூர் நகரை தூய்மையாகவும் அளவாகவும் வைப்பதற்காக வழிமுறைகள் மற்றும் கழிவு மேலாண்மை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கல்லூரி மாணவர்களிடம் பேச்சுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இந்த போட்டிகளை திருப்பூர் ரோட்டரி சங்க ரோட்ராக் சேர் தலைவர் டாக்டர் சிவகாமி, பள்ளி தாளாளர் சிவசாமி ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் முதல் பரிசாக ஒவ்வொரு கல்லூரிக்கும் ரூபாய் 5000 இரண்டாம் பரிசாக ரூபாய் 3000 மற்றும் மூன்றாம் பரிசாக ரூபாய் 2000 வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வு முதலாவதாக தீரன் சின்னமலை கல்லூரியில் நடைபெற்றது. அந்த கல்லூரி முதன்மை ஆலோசகர் ரேச்சல் நான்சி, முதல்வர் மோகன சௌந்தரி, ஒருங்கிணைப்பாளர்கள் காயத்ரி மற்றும் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் கல்லூரி மாணவி மாஸ்னா மரியம் ரூகி முதல் பரிசும், ஜெனிஃபர் ஜேஸ்மின் மதுமிதா ஆகிய இருவரும் இரண்டாம் பரிசும், திலோத்தமா மாஷிவானி ஆகிய இருவரும் மூன்றாம் பரிசும் பெற்றனர். இதில் நடுவர்களாக ரூபா கதிர்வேல், விசித்ரா மற்றும் சமூக ஆர்வலர் வீரபத்ரன் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியாளர்களை தேர்வு செய்தனர். இரண்டாம் நாள் ஏவிபி கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் கதிரேசன், உதவி பேராசிரியர்கள் சத்யபிரபா, டாக்டர் பூர்ணிமா கலந்து கொண்டார். இதில் நித்ய கல்யாணி, கோமலா இருவரும் முதல் பரிசு பெற்றனர். வித்யாபாரதி இரண்டாம் பரிசு பெற்றார். ரிந்துஜா மூன்றாம் பரிசு பெற்றனர். இந்த நிகழ்வில் துப்புரவாளன் அமைப்பின் பத்மநாபன் மோகன், சேவ் திருப்பூர் அமைப்பின் வீரபத்மன், ஷியாம் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் ரூபா கதிர்வேல், ரோட்டரி மாவட்ட சேர் உறுப்பினர் விசித்ரா ஆகியோர் பேச்சாளர் தேர்வு செய்யும் குழுவில் இடம்பெற்றனர். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.